ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்கான திறந்து கொடுக்கிற வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48 அதிகாரம் 17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனம் எது? உனக்கு பிரயோஜனம் எந்த காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தால் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும், அதை ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் ஒரு புதிய மாதத்துக்குள் போவதற்கு முன்பு ஒரு பழைய மாதத்தினுடைய கடைசியில் ஒரு வாக்கு கொடுக்கிறார். இனி நான் உனக்கு பிரயோஜனமானதை போதிப்பேன், அது பிரயோஜனமாய் இருக்கும். அது பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற உன் தேவனாக கர்த்தர் நானே. ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற. எந்த வழி ஒரு பிரயோஜனமானது? எந்த வழியில் நடந்தால் நல்லதோ அந்த வழியை காண்பித்து. இப்ப நம்முடைய வாழ்வில நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் என்னன்னா, அவர் நமக்கு போதிக்கிறதை கவனமாய் கேட்கணும். சங்கீதம் 32:8 தானே சொல்றாரு, உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டி உண்மையில் என் கண்ணை வைத்து எனக்கு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்ப நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் உனக்கு காட்டுவேன், நீ எப்படி நடக்கணும். இங்க ஏசாயால சொல்றாரு, பிரயோஜனமாயிருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஐ வில் கைட் யூ. அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்ற, நான் உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து இந்த வழி நல்ல வழின்னா அந்த வழியில் நான் உன்னை நடத்துவேன். இப்ப சில நேரங்கள்ல நீங்க சில பட்டணங்கள்ல போகும்போது சொல்லுவாங்க, இந்த வழியா நல்ல வழி இல்லைங்க, வேற வழி, அந்த வழியா வந்தீங்கன்னா அங்க போயிடலாம், அங்க அந்த பாலம் உடஞ்சிருக்கு, இந்த இது ரோடு சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவார். அப்ப நாம் அந்த மீறி அந்த வழியில போனா பல நஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். மலையில போகும்போது சில நேரங்களில் சில மலையேற்றங்களில ஏறும்போது மலையில போகும்போது அந்த ஊர், அதாவது அந்த கிராம மனிதர்கள், அந்த ஊர் மனிதர்களுக்கு ஷார்ட் ரூட் ஒன்று வைத்திருப்பார். ரோடு வழியா போறது ஒரு பக்கம் இருக்கும், இவங்க குறுக்கு வழி ஒன்று வச்சிருப்பார். அந்த குறுக்கு வழியில பார்த்தீங்கன்னா கடகடகட நம்ம மாடு நடந்து போய் அப்படி ஜம்ப் பண்ணி போய் சேர்ந்து அது அடுத்த ரோட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம போய் மேலே ஏறி இங்கே ஏறி அங்கே ஏறி இங்கே சுற்றி அங்கே சுற்றி அப்புறமா நம்ம அந்த இடத்துக்கு வர்றது அதுக்கு முன்னாடி ஏறி வந்துடுவாங்க. அப்ப நாம அவர்களோடு பழகும்போது, அவர்களோடு போகும் பொழுது அவங்க சொல்லி தருவாங்க இந்த ரோட்ல எப்படி நடக்கணும்னு. எனக்கு மலையில சின்ன வயதுல எனக்கு மலையில் நடக்க தெரியாது, வாலிபன். எனக்கு அப்போ வயது ஒரு 16, அந்த அந்த வயது ஒரு 16 வயது 15-16 வயசு இருக்கும். அப்ப என்ன ஒருத்தவங்க ஒரு வழியா கொண்டு போறாங்க, எங்க பாட்டி, தூரத்து சொந்தத்து பாட்டி. அந்த பாட்டிக்கு வயசு அதிகம், ஆனா அது கடகடகடன்னு ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. என்ன பார்த்து ஏறி வாடா அப்படின்ட்டு அது மாதிரி போயிட்டே இருக்குது. நான் சொன்னேன், கிழவி எங்கேயும் விட்டு போயிடாது, எனக்கு வழி தெரியாதுன்னா ஏறி வாடா அப்படின்ட்டு போயிடுச்சு. அப்புறம் நான் தவழ்ந்து அந்த இதில் ஏறி அது மேலே ஏறி வர்றதுக்கு அப்பா பிராணம் போயிடுச்சு. அந்த மலையில் அது இப்படி செங்குத்தாக இருக்கும்,
சுவர் மாதிரி இருக்கு. அதுல ஏறி காலை வச்சு ஏறி போய் கஷ்டப்பட்டு மேலே ஏறி சட்டையெல்லாம் சேரு செம்மண். அப்புறம் மேலே ஏறி அங்க போய் அந்த பாட்டியோட போனா, அதாவது அது வந்து ரொம்ப ஷார்ட்டா என்னை கொண்டு போதான். இப்பெல்லாம் அந்த வழியில போக முடியாது. இப்ப எனக்கு அந்த வழியும் தெரியாது. ஆனா அந்த வழியெல்லாம் போனா ஆனை கூட்டம் நிறைய இருக்கும் அங்க அந்த ஏரியாவில். அதனால நம்ம போயிட முடியாது. இப்ப நாங்க அந்த மலையில முதல்ல நான் அந்த வயதுல கஷ்டப்பட்டேன். அதே போல விறகு சுமந்து வருவாங்க எல்லாரும். அதாவது அந்த மலையில ஏறுறதுக்கு இதுதான் அது பிரயோஜனமா எப்படி ஏறணும் என்ன பண்ணணுன்ற டாக்டிக்ஸ் அவங்க தான் சொல்லி தருவாங்க. டெக்னிக் அவங்க தான் சொல்லி தருவாங்க. நான் ஒரு 4 குச்சை மட்டும் தலையில வச்சு சுமந்து வருவேன். எல்லாம் சின்ன பசங்களாம் பார்த்து சிரிக்கும். என்ன இந்த அண்ணன் 4 குச்சி என்னென்ன சுண்டு வரல நான் தூக்கிட்டு போறத நீ வந்து தலையில தூக்கிட்டு போற, கஷ்டம். ஆனா அதுக்கு பின்னாடி அந்த மக்களோடு பழகி நான் ஒரு 10 நாள்ல ஒரு செம அப்படின்னு சொல்ற அந்த விறகை தூக்குவதற்கு பழகி கொண்டேன். அதை தூக்கிட்டு மலை ஏறணும். அப்ப அந்த மலை ஏறும்போது சொன்னாங்க, என்னன்னு நீ சின்ன குழந்தை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வர. இப்ப அது எனக்கு எப்போ பிரயோஜனமா இருந்ததுன்னா, சில மலைகளில் ஊழியத்திற்கு போகும் பொழுது அந்த மலை ஏற்றத்திற்கு அந்த மலையில ஏறி அந்த கிராமத்துக்கு போவதற்கு பயங்கர பிரயோஜனமா இருந்தது. சில இடத்துல வழுக்கம் பாறையெல்லாம் இருக்கும். அந்த பாறையில ஏறி போவதற்கு அது பிரயோஜனமா இருந்தது. அப்ப நம்ம ஊழியத்துக்கு பிரயோஜனமானதை தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். He teaches. அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அதே போல அவர் பாருங்க, இந்த வழியில நடப்பா, இதுக்கு மேல போகாது, இதுல போகாது, இங்க வா, இப்படி வா, இந்த வழியில கற்றுக்கொள். அப்ப நாம் அந்த வழியில நடக்கும்போது பிரயோஜனமானதையும் சொல்லி தர்றாரு, நல்ல வழியிலேயும் நடத்தி அவர் நம்ம கூட இருந்து நடத்தி கொண்டு போறார். இந்த தேவனை போல ஒரு நல்ல தேவன் யார் இருப்பா? சில இடத்துல நம்ம புலம்புவோம். நீங்க கூட இப்ப புலம்பி இருக்கலாம். என்ன புலம்பி இருக்கலாம் தெரியுமா? என் வீட்டுக்கு இந்த ஆளை போய் நான் கல்யாணம் பண்ணேன், இந்த பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ணேன், என் வாழ்க்கை அந்த ஆளை கல்யாணம் பண்ணித்தான், அந்த பொம்பளையை கல்யாணம் பண்ணித்தான், என் வாழ்க்கை ஓன்னு இருந்திருக்கும். அவங்க வீட்டுல பிறந்த பிள்ளை என் வீட்டுல பிறந்ததா, ஐயோ எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்லாம் நம்ம புலம்போம்ல. ஆனா இந்த மகள் அந்த மகள் கொடுத்ததுனாலதான் நாம் நல்லாக வாழ்கிறோம். அதை நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த மாதிரி ஆளு இந்த மாதிரி ஆளெல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வீணா போயிருக்கும். எனக்கு திருமணத்துக்கு பெண் பார்க்கும் பொழுது ஒரு டாக்டர் பெண் வந்துச்சு. அப்ப அவங்க எல்லாம் விருப்பம், அவங்க கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லை. நோ, எனக்கு ஆண்டவர் ஒரு மகளை தந்தப்ப, ஒரு பெண்ணை தந்தப்ப பிரம்மாண்டமான வேலையெல்லாம் கிடையாது. ஆனா ஊழியத்துக்கு பிரயோஜனம். இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் கர்த்தர் கிருபை தந்திருக்கார். அதான் பிரயோஜனம். அவர் நம்ம நடத்தும் போது பிரயோஜனம் இல்லாதது தரமாட்டாரு, பிரயோஜனமானது தான் கொடுப்பார். நம்ம தான் ஒத்துக்கிட்டத்தனமா ஐயோ இது பிரயோஜனம் இல்லை, இது பிரயோஜனமற்ற போச்சு. நீங்க நம்ம ஊர்ல இந்த போகி இந்த மாதிரி நாட்கள் வரும் பொழுது, ஆயுத பூஜை போகின்னு வரும் பொழுது, தேவையில்லை இது தேவையில்லை ஒதுக்கு, அது தேவையில்லை ஒதுக்கு, இதை இரும்பு கடையில போடு, அதை குப்பையில போடு, அதை எரிச்சிரு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி நாம இந்த வேலையை பார்த்து என்ன பண்ணிட்டோம்னா திருக்குறளை எல்லாம் எரிச்சாச்சு.
ஏதோ ஒரு மனிதன் ஒரு தடவை ஆத்துல அந்த ஓலைச்சுவடைகளை விட்ட பொழுது பிடிச்சு அவங்க கொண்டு வந்தது தான் இந்த திருக்குறள். மற்ற நிறைய காரியங்கள் அப்படிதான் அவங்க கையில கிடைச்சிரு. போகியில போய் போட்டு எரிக்க போனதை கொண்டு வந்திருக்காங்க. அதுலதான் சில புறநானூறு, அகநானூறு இதெல்லாம் கிடைத்தது. நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். ஆனா வெளிநாட்டுல அப்படி இல்லை. கராஜ் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது ஸ்டோர் ரூமு, கராஜ்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கராஜில் கொண்டு போய் அடுக்குவாங்க. திங்ஸு வேண்டாமா, அங்கே தூக்கிட்டு போய் போடு. நாளைக்கு அது தேவைப்படும். அது கண்டிப்பாக அடுத்த சில காலங்களில் அது தேவைப்படும். வெளிநாட்டில் அதனால தான் அவங்க நிறைய பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம நிறைய இழந்து விட்டோம். ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு பிரயோஜனம் எதுவும் அதுதான் சொல்லித்தரேன். சின்னதுல இருந்து உங்களை நடத்தி கொண்டு வருகிறேன்னு உங்களுக்கு பிரயோஜனமானதை சொல்லித்தரேன். இப்ப ஆண்டவர் நமக்கு அந்த பிரயோஜனமானதை சொல்லித்தரேன். இந்த காலை வேளையில நீங்க இதுவரை கடந்து வந்த பாதை எனக்கு பிரயோஜனம் இல்லை, இது என்ன ஆண்டவர் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நெருக்கடி புலம்புறீங்களா? கலங்காதீங்க. உங்களுக்கு பிரயோஜனமானதை சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் நீங்க நடக்க வேண்டியது வழியில உங்களை நடத்தி வருகிறாரு. அந்த தேவனாகிய கர்த்தர் உங்க கூட தான் இருக்காரு. நீங்க பாருங்க, நீங்க நடந்து வந்த பாதை உங்களுக்கு ஆச்சரியத்தை காண்பிக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும். இந்த காலை வேளையில் உங்களை மேன்மைப்படுத்துவதற்குத்தான் அந்த பாதை என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென்.